ஏம்மா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை? அதுதாம்மா எனக்கும் தெரியல. 4 பேர் என்னைய கேட்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. என்னதான் தெரியல. ஏப்பா ரவி, உன் பொண்டாட்டி இன்னும் கர்ப்பமா கூட இல்ல. அவளுக்கு என்னன்னு ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் பார்க்கலாம்ல? அம்மா, நான் பார்த்துட்டு தாம்மா இருக்கிறோம். அது எப்ப பிறக்குமோ அப்ப பிறக்கட்டும். நீங்க அதை பத்தி ஒன்னும் சொல்லிக்காதீங்கம்மா. அவ மனசு கஷ்டப்படும்ல. என்னவோ போங்க, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் இவ வயிற்றுல ஒரு புழு பூச்சி தங்கல. கல்யாணம் ஆகி 3 வருஷம் இதோட ஆக போகுது. இவளை வெட்டி விட்டுட்டு வேற ஒருத்தவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேனாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறியான். என்னமோ போகட்டும். குழந்தை இல்லைன்னு 4 பேர் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லாம் அவங்க பாடு. எல்லாரும் மனசு எப்ப பார்த்தாலும் நோகடிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க இங்க இருக்கவே எங்களுக்கு பிடிக்கல, போயிருங்க இங்கிருந்து. ராணி சமைச்சிட்டு இருந்தா. ஏ இந்தாடி ராணி, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஒன்றும் வர வேணாம். 4 பேர் எனக்கு உன் மருமகளுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டா எனக்கு தான் ரொம்ப அசிங்கம். அதனால நீ ஒன்றும் வர வேணாம், இங்கேயே இரு, சரியா? அத்தை, ஏன் அத்தை இதவே சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? குழந்தை வயிற்றுல தங்கிறதுக்கு நான் என்னத்த பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்தேனா நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். ஒழுங்கா நீ இங்கேயே இரு. ராணியும் ரொம்ப சோகமா இருந்தா, நம்ம எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்கன்ட்டு. மா, எல்லாம் கிளம்பிட்டீங்களா? ராணி எங்கம்மா? வெளியே கூப்பிடுங்க, மணி ஆயிடுச்சுல்ல, சீக்கிரமா போகணும்ல. அவ அப்பா வந்து வீட்டுக்குள்ள ஏதோ வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காடா. ராணி, ராணி, கிளம்பிட்டியாமா? இன்னும் என்னம்மா பண்ற? மணி ஆயிடுச்சு இல்ல, ட்ரெஸ் மாத்திட்டு வாமா வேமா. என்னங்க, இல்லைங்க, நான் வரலைங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கு. நீங்களே போயிட்டு வாங்கங்க ப்ளீஸ்ங்க. இங்க இருக்க உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் கூப்பிட்டேன். வாமா போயிட்டு வரலாம். ஏப்பா ரவி, அவதான் வரலைங்கிறார்ல, விடு. ஆமாண்ணே, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, விடுங்க, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். சரிம்மா, நீ வீட்டுல பாத்துரு, சாப்பிடு, சரியா? நாங்க போயிட்டு வரோம். அப்படின்னு எல்லாம் ராணியை விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. ராணி ரொம்ப சோகமா இருந்தா. சோகமா வீட்டுக்குள்ள போய் சாப்பிட கூட இல்லை. அவ அப்படியே தூங்கிட்டா கொஞ்ச நேரம். ராணி, ராணி, எந்திரிமா, நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. வந்துட்டீங்களாங்க? இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு விடவே மாட்டேன்ட்டான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு வந்தேன். ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? கொஞ்ச நேரம் உட்காரு, பேசிட்டு அதுக்கப்புறம் போய் காஃபி போட்டுட்டு வா. என்னங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? ஏங்க, நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க அம்மாக்கும் என்னை சுத்தமா பிடிக்கலங்க. நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. எது வேற கல்யாணமா? என்ன உனக்கு லூஸ் எதுவும் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி சொல்ற திடீர்னு? என்னாச்சுமா? ஏங்க, உங்க அம்மா என்ன குழந்தை இல்லைன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கங்க. நீங்க வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்கும்லங்க, அதாங்க சொன்னேன். குழந்தை பிறக்கிறதுலாம் ஒரு விஷயமாமா? எப்ப பிறக்குமோ அது அப்ப பிறக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத. எனக்கு நீ தான் முக்கியம் ராணி. எப்பவும் நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து வாழ்வோம். இனிமேல் யாராவது ஏதாவது உன்னை சொன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? நல்லா தூங்கு ராணி, கவலைப்படாத.